மலேசியா மாமாவால ரோகிணி விஜயா கிட்ட வசமா மாட்ட போறத நினைக்கும் போது யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல்யாணத்துல நகைகளை திருடிக்கிட்டு போனவங்கள ஒரு வழியா கண்டுபிடிச்சு மீனாவும் முத்தும் அந்த நகைகளையும் பரசுக்கிட்ட ஒப்படைக்க எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் நாம பெருமையா சம்மந்திக்கிட்ட சொல்லியே தீரணும்னு சொல்லிட்டு பரசுவுமே வேக வேகமா போய் இங்க பிரவுன் மணிக்கிட்டையும், சம்மந்தி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்க எங்க போயிருந்தீங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாம எல்லாரும் கல்யாண வேலையில மும்முரமா இருக்கிற நேரத்துக்கு ஏதோ ஒரு ரெண்டு திருடுங்க வந்து என் பொண்ணோட நகையை திருடிக்கிட்டு போக பார்த்தாங்க. நல்ல வேலை ஃப்ரெண்டோட மகனும் மருமகளும் தான் ஒரு வழியா அந்த திருடங்களை பிடிச்சி நகையையும் மீட்டு கொடுத்துட்டாங்க. நல்ல வேலை சம்மந்தி, எனக்கு இப்போ நினைக்கும் போது கூட ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பரசு சொல்ல, அப்படியா சம்மந்தி, எனக்கு அவங்கள கண்டிப்பா பார்த்தே தீரணும், அவங்கள நான் பாராட்டணும், அதுக்கு இப்போவே மேலத்தாளம் மாலையோட அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரவுன் மணியுமே மாலையை எடுத்துக்கிட்டு நேராக முத்து மீனா கிட்ட யாருன்னே தெரியாமல் வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முத்துவும் மீனாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாலையை எடுத்துக்கிட்டு வந்து பிரவுன் மணி பின்னாடி இருந்து முத்துக்கிட்ட, ரொம்ப நன்றிப்பா, சம்மந்தி சொல்லியிருந்தாரு, ஏதோ நீங்கள் திருடங்களை பிடிச்சிங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரம் இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி திரும்ப அந்த நேரம் அங்கே பிரவுன் மணி நிற்கிறத பார்த்துடுறாரு முத்துவும் மீனாவும். பிரவுன் மணியுமே முத்து மீனாவை பார்த்துட்டு, நீங்களா, ஆமாம் நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்னப்பா முத்து, இவரை தெரியலையா, இவர் தான் மாப்பிள்ளையோட தாய் மாமன், இவர் தான் அன்னைக்கு கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாரே, உங்ககிட்ட கொடுக்குற நேரத்துக்கு தான் இவரும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு, நான் உங்ககிட்ட காட்டணும்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், கடைசியில் எப்படி சந்திக்க வேண்டிய நிலைமையாயிருச்சு பாரு. சமந்தி, இவன் பேர் தான் முத்து, இவனோட மனைவி தான் மீனா, இவங்க ரெண்டு பேரும் இல்லைனா இன்னைக்கு என் பொண்ணோட நகை கிடைச்சே இருக்காது, மாலையை போடுங்க, எதுக்காக அப்படியே பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பரசு கேட்க, உடனே முத்து இருந்துக்கிட்டு, அது எப்படி பேச்சு வரும், இப்படி ஒரு திருட்டு வேலையை பண்ணிட்டு எங்களை பார்த்ததும் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாரு இல்லையா மலேசியா மாமா அப்படின்னு முத்து ரொம்ப நெக்கலாவே பேச, உடனே இங்கே பிரவுன் மணி இருந்துக்கிட்டு, என்னை மன்னிச்சிருப்பா, இது என் தங்கச்சியோட பையன் கல்யாணம், இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் நீ பண்ணிடாத, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். உடனே பரசு இருந்துக்கிட்டு, என்னப்பா நடக்குதுங்க, என்ன சம்மந்தி, என்ன மலேசியா மாமா ஏதோ உண்மையை சொல்ல போகிறேன்னு, இருங்க சம்மந்தி, இப்போ நான் முத்துக்கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு, அதனால் இனிமேலும் நான் மறைச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல. எப்பா முத்து, அப்பா இருக்குதே, அது ஒரு நாள் கூட அதோட ஃப்ரெண்டு வித்யாவை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் மலேசியாவிலேருந்து வந்த மாமா மாதிரி நடித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிச்சுப்பா, நானும் நல்லா நடிப்பன்ற ஒரு நம்பிக்கையில் பணமும் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு, அதனால தான்ப்பா இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டேன். அதோட விடலைப்பா அந்த ரோகிணி பாப்பா, அடிக்கடி வந்து என்னை நடிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணும், அதனால தான்ப்பா அதோட வாழ்க்கை ஏதோ போயிடுமாமே பாப்பா, ரொம்ப கெஞ்சி கேட்டு அழுவோம்ப்பா, அதனால தான்ப்பா நானும் நடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா, அந்த ரோகிணி பாப்பா சொன்னது எல்லாமே போய், நானும் மலேசியாலலாம் இல்லைப்பா, நான் கறிக்கடை தான் வச்சுருக்கேன், வேணா மீனா கிட்ட கேளு. மீனாக்கு தெரியாதுப்பா, மீனா ஒரு நாள் அவளோட ஃப்ரெண்டு கூட கறி வாங்க வந்துருந்துச்சு, நான் கூட தலையில் துண்டு போட்டு மறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு இங்கே பிரவுன் மணி சொல்கிறத கேட்டதுமே மீனாவுமே, ஆமாங்க, ஒரு நாள் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த பூக்கட்டுறாக்கா அவங்க கூட பிரியாணிக்கு கறி வாங்கிறதுக்காக இவர் கடைக்கு தான் போனேன், ஆனால் இவர் துணியை போட்டுக்கிட்டு அந்த பக்கமாக திரும்பில கறி வெட்டினாரு, இவர் சொல்லும்போது தாங்க இப்போ எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது அப்படின்னு மீனாவும் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே பிரவுன் மணி இருந்துக்கிட்டு, ஆமாம்ப்பா முத்து, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, நீ கோவப்படாத, அதான் நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்ல, என்னை விட்டுடுப்பா, இந்த கல்யாண மண்டபத்தில் எதுவும் பிரச்சனை வேண்டாம்ப்பா, என் தங்கச்சிக்கு ஒரே பையன்தான், அந்த பையனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், சம்மந்தி ஏதாவது கோச்சுப்பாருப்பா, தயவு செஞ்சுப்பா என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு ரொம்ப கெஞ்சி பிரவுன் மணி பேசிக்கிட்டு இருக்க, உடனே முத்து இருந்துக்கிட்டு, இங்க பாரு, நீ பெரிய மனுஷனா இருக்கவே நான் அமைதியா இருக்கேன், அந்த பார்லர் அம்மா ஃப்ராடுன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஃப்ராடா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இல்லையா மீனா. ஆமாங்க, சொந்த வீட்லயே இருந்துக்கிட்டு வேலையை பண்ணியிருக்குங்க அந்த ரோகிணி, இதை சும்மா விடக்கூடாதுங்க, இப்போவே நாம போய் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்ல, உடனே முத்து இருந்துக்கிட்டு, அது எப்படி மீனா, நாம் ரெண்டு பேரும் போய் அப்படியே உண்மையை சொன்னாலும் என் அம்மா அப்படியே நம்பிடுவாங்க பாரு, நாம் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஃப்ராடு பார்லர் அம்மாவை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஆடுவாங்க,
இப்போ என்னங்க பண்றது? இதோதான் பலியாடு நம்ம கையில மாட்டிக்கிச்சே. இப்போ இந்த ஆளை கூட்டிட்டு போய் நேரா நம்ம வீட்ல நிக்க வச்சு எல்லா பதிலையும் சொல்ல வைக்கணும். அப்புறம் இருக்குது அந்த பார்லர் அம்மாவுக்கு. என் அண்ணனையே ஏமாத்தி என் குடும்பத்தையும் ஏமாத்தி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கு அந்த ஃப்ராடு. இங்க பாருங்க, நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. எங்க கூட வந்து நீங்க எல்லா உண்மையும் எங்க அம்மா முன்னாடி சொல்லணும். அவ்வளோதான் சொல்லிட்டேன். உடனே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மொத்து பிரவுன் மணியை அழைச்சிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு பிரவுன் மணி வர்றதை பார்த்ததும், அட வாங்க சம்மந்தி, என்ன சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க? ரோகிணி, ரோகிணி சீக்கிரம் வா, வெளியே யார் வந்திருக்கிறதுன்னு பாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட விஜயா முக நிறைய சிரிப்போட வர வைக்கிறாங்க. இங்க பிரவுன் மணியோ என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப பதட்டத்தோடவே நின்றுக்கிட்டு இருக்காரு. வெளியே வந்த ரோகிணிக்கோ தூக்கி வாரி போட, என்ன எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோபத்தோட ரோகிணியோ ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா, உங்க சம்மந்தி மலேசியால இருந்து வந்திருக்காரு, நீங்க என்னன்னா அமைதியா இருந்துகிட்டு இருக்கீங்களே, என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு முத்து கேட்க, அண்ணாமலை இருந்துக்கிட்டு, என்னடா நீ இவர் கூட வீட்டு உள்ள வர, எங்க இருந்து கூட்டிட்டு வந்த அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே முத்து இருந்துக்கிட்டு, அதுவாப்பா, பரசு மாமா கல்யாணத்தில் இவரை பார்த்தேன், அதனால கூட்டிட்டு வந்தேன். அப்படித்தானே மலேசியா மாமா அப்படின்னு முத்து ரொம்ப நெக்கலாவே கேட்க, இங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு பிரவுன் மணியோ நின்றுக்கிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? பரசு வீட்டு கல்யாணத்துல இருந்தா இவர் மலேசியால இருந்துல வருவாரு, என்ன பொய் சொல்றியா அப்படின்னு விஜயாவும் கேட்க, நான் பொய் சொல்றேனா? ஒரு நிமிஷம், இவரை எல்லாத்தையும் சொல்லுவாரு. இங்க பாரியா, ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோ இங்கேயே உன்னை கொன்று புதைச்சிடுவேன். சொல்லிடுறேன் முத்து, நான் உண்மையை சொல்லிடுறேன். இங்கே இருக்க எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் உண்மையாலுமே மலேசியாவில் இருந்துலாம் வரல. நான் ஒரு கறிக்கடை தான் வச்சுருக்கேன். நான் ஒரு சாதாரண மனுஷன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்த பிரவுன் மணியை பார்த்ததும் ரோகிணிக்கோ கையும் ஓடாம காலம் ஓடாம ரொம்ப வேர்த்து கொட்டி படப்படப்போட நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரவுன் மணியோ, ஆமாம், நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், எனக்கும் ரோகிணி பாப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் ஒரு கறிக்கடை தான் வச்சுருக்கேன். ஒரு நாள் ரோகிணி பாப்பா வந்து மலேசியாவிலேருந்து வந்ததா நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நடிக்க சொல்லி பணமும் கொடுத்துச்சு. அதனால தான் நானும் வந்து ஏதோ பேராசையில் நடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இனிமேலும் நான் பொய்யை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அந்த கடவுளுக்கே பொறுக்காது. அதனால தான் நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன். கடவுளாக பார்த்து தான் என்னை முத்துக்கிட்ட மாட்டி விட்டுட்டாரு போல. அரசு இருக்காரே, அவர் என்னோட சம்மந்தி. என் தங்கச்சி பையனை தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த கல்யாணத்தில் தான் எதிர்ச்சியாக முத்துவையும் மீனாவையும் பார்த்தேன். வாழ்த்து சொல்லலாமேன்னு கிட்ட போனேன். கடைசியில் தான் தெரிஞ்சது அது முத்து மீனான்னு. நானும் கையும் களவுமா மாட்டிக்கிட்டேன். இதோ நிற்குதே இந்த ரோகிணி பாப்பா, இதோட அப்பா கூட மலேசியாவில் இல்லவே இல்லை. இது சொல்கிறது எல்லாமே போய். அப்போ அந்த வித்யா பாப்பா கூட வரும், எப்போல்லாம் நடிக்கணுமோ என்கிட்ட வந்து சொல்லும். நானும் ஏதோ நடிக்கணுன்ற ஆசையில் நடிக்க வந்துடுவேன். என்னை மன்னிச்சிருங்க, எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மறுபடியுமே மன்னிப்பு கேட்குறாரு பிரவுன் மணி. உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, இல்லை பொய் சொல்கிறாரு, இவர் என் மலேசியா மாமாவே கிடையாது, என் மாமா மலேசியாவில் தான் இருக்காரு, இவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்க. என்ன மொத்து, என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு நீயா ஒரு ஆளை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு ரோகிணியோ இங்கே பொய் வேஷம் போட, உடனே மீனா இருந்துக்கிட்டு, ஏன் ரோகிணி எதுக்காக இப்படி பொய் சொல்கிறீங்க? அதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்களே, இன்னும் என்னென்ன தான் ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியவே இல்லை. பார்க்கலாம், இப்போ தானே ஒன்று ஒன்றா மாட்டுறீங்க, இனிமே தான் மாட்ட போகிறீங்க. ஒழுங்காக நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க ரோகிணி அப்படின்னு மீனா சொல்ல, உடனே இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த விஜயா, என்ன ரோகிணி, இவர் சொல்கிறது உண்மையா? அப்போது இவர் உன் மலேசியா மாமா கிடையாதா? எங்ககிட்டயே நீ பொய் சொல்கிறியா? ஆண்டி, இல்லை ஆண்டி, உண்மையாலுமே இவரை எனக்கு யாருன்னே தெரியாது. இல்லைம்மா, இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ரோகிணி பாப்பா அப்பப்போ வரும், இது சத்தியம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. இப்போ கடைசியாக ஒரு நாள் உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சீங்களே, அப்போ கூட அந்த பிரியாணிக்கு கறி வாங்கிறதுக்காக மீனா தான் அதோட ஃப்ரெண்டு கூட வந்திருந்துச்சு.
நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கே நான் வசமாக மீனா கிட்ட மாட்ட வேண்டியது. ஆனால் என் தலையில் துண்டை போட்டு நானும் மறைச்சிக்கிட்டேன். அப்பயுமே ஒரு பயத்தில் நான் போய் ரோகிணி பாப்பா கிட்ட பேசினேன், நான் உண்மையை சொல்லிட போகிறேன்னு. ஆனால் இந்த பாப்பா தான் அதெல்லாம் வேண்டாம், என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை நானே சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் எதுவும் வந்து பேசாதீங்கன்னு என்கிட்ட காலில் விழாத குறைய கெஞ்சிச்சு. அதனால தாம்மா நானும் இந்த உண்மையை ரொம்ப நல்லா மறைச்சிக்கிட்டு இருந்துட்டேன். பா, நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த வீட்டில் ஒரு பெரிய பொய்யை சொல்லி அந்த மனோஜோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க. இனிமேலாவது நீ பொய்யை மறைக்காம உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டு எல்லாரோட சந்தோஷமா இருக்க பாரு அப்படின்னு பிரவுன் மணி சொல்ல, உடனே இங்கே விஜயா இருந்துக்கிட்டு, அப்போ நீ மலேசியாவே கிடையாது, நீ சரியான ஃப்ராடு தான். முத்து இத்தனை நாளாக சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் தான் முத்துவை நம்பாம இருந்துட்டேன். அடி பாவி, பணத்தில் அப்படியே மிதந்துக்குன்னு இருக்க மாதிரியில என்கிட்ட பேசுவே. உன்னை நான் தூக்கி வச்சில பேசினேன். இந்த மீனாவை நான் எவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்கேன். இப்போதானே எனக்கு எல்லா தப்பும் தெரியுது. சொல்லு, எதுக்காக நீ மலேசியா பொண்ணுன்னு சொல்லிட்டு எங்ககிட்டயே போய் சொன்னேன்? அப்போ உங்க அப்பா மலேசியால கிடையாது, உங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு செத்து போனதும் பொய் தான். எதுக்காக இந்த பொய், எதுக்காக இந்த பித்தலாட்டம்? ஒழுங்கா சொல்லு, இல்லைனா உன்னை அப்படியே சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலார்னு ரோகிணியோட கன்னத்திலே வைக்கிறாங்க விஜயா. இன்னொரு பக்கம் இங்க நடக்கிறதையெல்லாம் உண்மைதானா, ரோகிணி தப்பு தான் பண்ணியிருக்காளான்னு என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப இடிஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காரு மனோஜ். இன்னொரு பக்கம் விஜயா அடிக்கிற வலி தாங்க முடியாம இதுக்கு மேலேயும் நம்மளால பொய் சொல்லிக்கிட்டு சமாளிக்க முடியாதுன்னு யோசிச்சு ரோகிணி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, எல்லா பொய்யும் சொன்னதுக்கு காரணமே நீங்க தான். என்னடி சொல்ற? நானா? ஆமா ஆண்டி, நீங்க தான். மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு பணம் தான் முக்கியன்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்க. நானும் ஒரு ஏழை, அதனால தான் ஆண்டி எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்கிறதாவும் நான் மலேசியா பொண்ணுன்னு சொல்லியும் பார்வதி ஆண்டிக்கிட்ட பழக ஆரம்பித்த பிறகு அப்படியே உங்களையும் தெரிய வந்து தான் பார்வதி ஆண்டி மூலயமா வச்சு நான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஆண்டி. பணம் முக்கியம் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் நான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஆண்டி. ஆனால் நீங்கள் எங்கே ஒத்துக்க மாட்டீங்களோன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு அப்பாவே கிடையாது, எங்கள் அப்பா மலேசியாலையும் கிடையாது. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ரோகிணி. ஆனாலும் இங்கே பொய் சொல்லிட்டாலேங்கிற ஆதங்கத்துலேயும் கோபத்துலேயும் ரோகிணியோட தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போய் வெளியே விட்டுடுறாங்க. நீ என்னதான் சொன்னாலும் உன்னை இனி நான் நம்ப மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. கொஞ்ச நாள்ல மனோஜ் கிட்ட இருந்து விவாகரத்து நோட்டீஸ் வரும், அதுல சைனை போட்டு விவாகரத்து கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு கதவையும் சாத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க அண்ணாமலை இருந்துக்கிட்டு, என்ன விஜயா, பணம் தான் முக்கியம், என் மருமக பணத்திலேயே குளிச்சவன்ற மாதிரியில அந்த ரோகிணியை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனேன். ஆனா நம்ம வீட்டு மீனாவை எவ்வளோ கேவலமாக நடத்தின இப்போ புரிஞ்சுக்கோ. மீனா மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு பொய் கூட இது நாள் வரைக்கும் மீனா இந்த வீட்டில் சொன்னதே கிடையாது. ஆனால் நீ கூட்டிட்டு வந்த மருமக எவ்வளோ ஒரு கேவலமான பொய்யை சொல்லி ஃப்ராடு வேலையோட இந்த வீட்டில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு விஜயாவை நல்லாவே வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. உடனே முத்து இருந்துக்கிட்டு, அப்பா நான் தான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த பார்லர் அம்மா சரியான ஃப்ராடுன்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களே இப்போ கையும் களவுமா மாட்டி நாங்கள் எல்லா உண்மையும் நிரூபிச்சிட்டோம். இன்னும் எத்தனை காலைக்கு தான் பணத்தை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அம்மா ஆட போகிறாங்கன்னு தெரியல. மீனா, இனிமே தான் உன்னை பற்றி அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டதும் இங்கே விஜயாவுக்கோ, ச்சே நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ, இந்த ரோகிணியை நம்பி மீனாவை நம்ம ரொம்ப கேவலமாக நடத்திட்டோம். எந்த அளவுக்கு பொய் சொல்லிக்கிட்டு இத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்திருக்கு அந்த ஃப்ராடு ரோகிணி. இனிமே அதை நம்பவே கூடாது, வீட்டுக்குள்ளே விடவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க விஜயா.